Hi dear students, welcome to A2 Career Seek YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா BSc நர்சிங் கோர்ஸ்க்கு அண்ட் அதர் பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கான ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ் நம்ம மூணு கேட்டகரியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் திங்ஸ், நெக்ஸ்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ், நெக்ஸ்ட் அதர் கேட்டகரி. இந்த மூணுலையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல்னு வரும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்சனல் எசென்ஷியல் உங்களுக்கு தெரியும். அந்த எசென்ஷியல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. லைக் டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட், நெக்ஸ்ட் பாத்ரூம் ஸ்லிப்பர், நெக்ஸ்ட் அதர் மேண்டிட்டரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லிஸ்ட்லேயே ஸ்கின் கேரும் வரும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் திங்ஸை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. அதாவது நம்ம காலேஜஸ் போயிட்டு ஹாஸ்டல் திரும்ப வரும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தலைவலி வரலாம், கோல்டு வரலாம் கிளைமேட் சேஞ்சினால. இதே மாதிரி ஏற்படும் போது நம்ம டேப்லெட் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பேராசிட்டமால், சிட்ரஸன் அப்படிங்கிற டேப்லெட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் மூவ் அண்ட் தலைவலி தைலம் இதே மாதிரியும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் வரும்போது அதுக்காக பேண்டேஜ் அப்படிங்கிறதையும் இங்கே வச்சுக்கோங்க. அடுத்ததான் சானிடைசிங் ப்ராடக்ட்னு பார்க்கும்போது சானிடைசர் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிற கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மேண்டட்டரியாக தேவைப்படுது சானிடைசர். அதனால் சானிடைசர் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் அப்ளிகேஷன் டைமில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பி 2-3 செட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலேஜ் போகும்போது நிறைய ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு, காலேஜ் ரிலேட்டட், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ராசஸ்க்கு எல்லாமே டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரியாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அதர் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 8-10 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாமே ரொம்ப மேண்டட்டரி, அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேஷ்னரி ஐட்டமில் எதெல்லாம் வரும்னா பென், பென்சில், எரேசர், சிசர், கம் அண்ட் அதர் ப்ராடக்ட், அதாவது நோட் புக். நெக்ஸ்ட் A4 பண்டில் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கோங்க. A4 பண்டில் இந்த நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐட்டம். நிறைய கிளாஸ் இன்டர்னல் டெஸ்ட் வைப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சார்ட் பேப்பர், மார்க்கர், ஹைலைட்டர், ரெட் பென், ப்ளூ பென், பிளாக் பென் அப்படிங்கிற 3 கலர் பென்னுமே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் திங்ஸ் நிறைய இருக்கும். நோட் புக்ஸு அண்ட் கால்குலேட்டர், சிஸ்ஸர் இதே மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பாக்கெட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிற ஒரு சில திங்ஸ் இருக்குது. அதாவது இன்ச் டேப், நீங்கள் பேஷண்ட்ஸோட ஹைட் அதே மாதிரி செக் பண்ணுறதுக்கு இன்ச் டேப், நெக்ஸ்ட்டு மார்க்கர், பென்சில், சிஸ்ஸர், சின்ன பாக்கெட் டைரி அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் திங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாக்கெட் நோட் அப்படிங்கிறது கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேவைக்கு 10-15 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அசைன்மெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எழுதி தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டிக் ஃபைல் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பவுச், நெக்ஸ்ட்டு காமன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து ஸ்கெட்சு அண்டு டார்ச் லைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க டேபிள் லேப் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தூங்கும்போது லைட் போடுறது ஹாஸ்டலில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டடீஸ் டைமில் நீங்கள் தனியாக படிக்கிறதுக்கு இந்த டேபிள் லேம்ப் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அதர்ஸ் பார்க்கும்போது ஈட்டபிள் திங்ஸ், அதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நைட் ட்ரெஸ் அண்ட் ஃபார்மல், அடுத்து இன்ஃபார்மல் அப்படிங்கிற கேஷுவல் ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பில்லோ, பெட்ஷீட், பக்கெட், நெக்ஸ்ட்டு அதுக்கான ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸு ஸ்லிப்பர் அப்படிங்கிற இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பிளேட்டு, மொபைல் சார்ஜர், அயன் பாக்ஸு இதே மாதிரி எசென்ஷியல், அதாவது மேண்டட்டரியான ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வேணும்னாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இவ்வளோதான் நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆகட்டும், நர்சிங் கோர்சஸ் ஆகட்டும். இது ஹாஸ்டல் எசென்ஷியல் திங்ஸ் நம்ம 3ஆக பிரிச்சிருக்கோம். பர்சனல், எஜுகேஷன், அதர் அப்படிங்கிறது பர்சனலில் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர்,
மெடிக்கேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சானிடைசிங் ப்ராடக்ட்டு, அடுத்து எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், ஸ்டேஷ்னரி ஐட்டம், அடுத்து பாக்கெட் ஆர்டிக்கிள் ஐட்டம், அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈட்டபிள் திங்ஸு, ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்டு, நெக்ஸ்ட்டு பில்லோ, பக்கெட் அப்படிங்கிற எசென்ஷியல் ப்ராடக்ட்டு, உங்களுக்கு பிளேட் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வெட்டர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ் வேரி ஆகும் இந்த வெதர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. அதனால் ஸ்வெட்டர் அப்படிங்கிறதும் உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. A4 ஷீட் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், A4 ஷீட் மேண்டட்டரியாக எல்லா கோர்ஸஸ்க்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். A4 ஷீட் இல்லாமல் எந்த கோர்ஸுமே இல்லை. அதனால் A4 ஷீட் நிறையா அசைன்மெண்ட்காகட்டும், ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகட்டும், டெஸ்ட் ஒர்க் ஆகட்டும், இன்டர்னல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே A4 ஷீட் அப்படிங்கிறது மேண்டட்டரி. அதனால் A4 ஷீட் மட்டும் பண்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் எசென்ஷியல் தேவைப்படுங்கிறத, அந்த நோட் புக்ஸ் அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒத்து வராது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேயே பிக்கிள் அண்ட் அந்த இட்லி பொடி அதே மாதிரி வத்த குழம்பு வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாமே பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் நர்சிங்க்கு அடாப்டராக இருக்கும். நன்றி.